சரி, அபூதாவூத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு கப்பலில் பிரயாணம் போகிறாங்க. அப்படி கப்பலில் பிரயாணம் போகும்போது அந்த காலத்துல எல்லாம் நீங்கள் கப்பல் கரைக்கு வராது, நடுக்கடலில் தான் இருக்கும். இங்கே போட்டில் போய் தான் ஏறணும். 300 பேர் கப்பலில் போகிறாங்கன்னா ஒரு போட்டில் 30 பேர் தான் ஏற முடியும். 10 தடவை என்ன செய்யணும், ட்ரிப் அடிக்கணும். அந்த மாதிரி போட்டில் ஏறி அவங்க போகிறாங்க. போகும்போது அந்த கடலில் மூவ் ஆகும்போது கரையில் நின்ற ஒரு மனிதர் தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னார். ஒரு சத்தம் நல்ல கொஞ்சம் கனத்த சத்தமாக இருந்தது. அபூதாவூத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு விளங்குது. ஆனால் இவங்க யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு சொன்னால் இந்த கடல் அலையில் இங்கே உட்காந்துருக்க ஆக்களுடைய சத்தத்தில் இந்த பயணத்தில் அந்த தூரம் அவர் காதில் போய் விளங்காது. அமைதியாக இருந்துட்டாங்க. கப்பல் கிட்ட படகு போயிடுச்சு. கப்பலில் அந்த ஏணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஏணியில் எல்லாரும் ஏறுறாங்க. அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மட்டும் ஏறலை. இப்போ மாலுமி அந்த படகை ஓட்டிட்டு வந்தான அவன்கிட்ட அந்த மாலுமிகிட்ட சொன்னாங்க, இந்தாப்பா நீ போய் திருப்பி கரைக்கு போயிட்டு அடுத்த ட்ரிப் அடிப்பா இல்லையா? ஆமாம். அப்போ அதில் நான் வந்துடுறேன், என்னை கரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நான் இறங்கிடுறேன், உடனே திருப்பி ஏறிடுவேன். அந்த மக்கள் வரும்போது நானே என்ன செஞ்சிடறேன், அதை போல் வந்துடுறேன் அப்படின்னும் போது, சரி அப்படி வர்றதை பற்றி ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு 2 திருப்பி வரணுமே, அதுக்கு நீங்கள் ஒரு தீனார் தரணும், ஒரு தங்க காசு தரணும்னு கேட்குறான். நீங்கள் தந்த காசு முடிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சது. அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு தான் நான் காசு வாங்கிக்கிறேன். திருப்பி இங்கேருந்து போயிட்டு திருப்பி அங்கே 2 ட்ரிப் அடிக்கணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் ஒரு தீனார் தரணும் அப்படின்னோம். சரின்ட்டாங்க. அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சரின்ட்டாங்க. போயாச்சு. போய் இறங்கி அந்த தும்மல் போட்டவன் அங்கே நிற்கிறார். அவர்கிட்ட போய் யர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. தும்மல் போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, தும்மல் போட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு. ஆனால் தும்மல் போட்டவர் விளங்கிக்கிட்டார். ஆஹா, நம்ம அப்போ தும்மல் போட்டதுக்கு இவங்க இப்போ சொல்கிறாங்க, படகுலேருந்து இறங்கி வர்றாங்க. அவங்க விளங்கிக்கிட்டார். சொல்லிட்டு யுஸ்லிஹ் பாலக், அல்லாஹ் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஹைராக ஆக்குவானாக, சுல்ஹாக ஆக்குவானாகன்னு அவர் சொல்லிட்டாரு. படகுல ஏறி வந்துட்டாங்க. தீனாரும் கொடுத்துட்டாங்க. கப்பல் ஏறியாச்சு. நீ கப்பல் ஏறி கப்பல்லாம் புறப்பட்ட போது நைட்டில் எல்லோரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஒரு அசரீரி ஹாத்திப் ஒரு அசரீரி முழங்குறது. இஷ்தரா அபூதாவூத் அல் ஜன்னத பிதீனாரின் வாஹிதின். ஒரு சத்தம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருது. மலக்குமார்கள் சத்தமிடுவாங்க. அசரீரி எப்படி வருதுன்னா, அபூதாவூத் ஒரு தீனாரை கொடுத்து சொர்க்கத்தையே வாங்கிட்டார். ஒரு சின்ன சுன்னத்து தானே அப்படின்னு பார்க்கக்கூடாது, சுன்னத்துன்னு பார்க்கணும்.